ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் பூஜை பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் முதல்ல பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா வாச தெளித்து கோலம் போடுறது தான். ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதால நேற்று அவங்க ஸ்கூலுக்கு போகல, கொஞ்சம் ஹெல்த் இப்போ பரவாயில்ல. ஸோ அவங்க இன்றைக்கி ஸ்கூல் போகிறதால லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் நிறைய வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் ஊற போட்டிருந்தேன் நைட்டே. ஸோ அதை வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைடு எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ காஃபி போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே 1 வீக் உண்டானதை நான் பிளான் பண்ணி வச்சுடுவேன். ஸோ என்றைக்கு எந்த ஸ்நாக்ஸு அண்டு என்ன லஞ்ச் அப்படிங்கிறத நான் பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சுடுவேன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 1 வீக் கொடுத்து நம்ம பிளான் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு மார்னிங் ஹவர்ஸில் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் டே பாப்பாவோட விருப்பப்படி நான் செஞ்சு கொடுத்துடுவேன். சுண்டல் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். தம்பி எந்திரிச்சிட்டான். ஸோ அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு நம்ம சைட் டிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பண்ணுற சேம் மெத்தட் தான். கடுகு உளுத்தம் தாளிச்சு கொட்டிட்டு எல்லாருமே சில்லி பவுடர் போட்டு பண்ணுவீங்க. ஆனால் நான் சாம்பார் பவுடர் தான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாக ஒரு ஃபைனலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்கு கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், செகண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபி. ஸோ பேக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். வெந்தய தோசையும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். ஆனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, டைம் ஆனதால் ஷூட் பண்ண முடியல. ஸோ பாப்பாவும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ பாப்பா கிளம்புனதுக்கப்புறமா என்ன கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சூடாக காஃபி எடுத்துப்பேன். ஸோ காஃபி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் டிஃபன் பண்ணணும். ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும். அவங்க 2 பேருக்கும் இட்லி வச்சுட்டு எனக்கு நான் கருப்பு கவுனி கஞ்சி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கருப்பு கவுனி கஞ்சி மிக்சர் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த கருப்பு கவுனியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நாட் ஓன்லி ஃபார் வெயிட் லாஸ், டயபெட்டிக் பேஷண்ட்டு, பிபி இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் குழந்தைங்களுக்கு முக்கியமாக வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுன்னா கண்டிப்பாக அதை நான் கருப்பு கவுனி சொல்லுவேன். கஞ்சியிலேருந்து இட்லிலேருந்து எல்லாமே நீங்கள் அதே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் நிறைய டாக்டர் சொல்லி கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. டாக்டர் சிவகுமார் நிறைய சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பவுடர் எப்படி செய்யணுன்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால சுவாமிகிட்ட பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
செவ்வாய்க்கிழமை பூஜை நல்லபடியாக முடிச்சுட்டேன் முருகருக்கு. இப்போ அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து என் குழந்தை வந்தான். ஸோ அவனுக்கு நான் இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். கஞ்சி வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நான் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். தோசை ஆகட்டும், இட்லி ஆகட்டும், மில்லட்ஸ் நான் இப்படி தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக தெரியாது. அவங்களும் ஃப்யூச்சரில் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஒரு லைஃப் வந்து அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த vlog எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.